Hello guys, welcome to Matt YTC. இந்த வீடியோவில் நம்ம சாஃப்டாக கிரில் சிக்கன் வீட்டில் எப்படி செய்ய போகிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முழு கோழி வாங்கிக்கணும் வித் ஸ்கின்னோட. நெக்ஸ்ட்டு சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 எக்கு நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஒயிட்டை தனியாக செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒயிட்டை தனியாக பீட் பண்ணிக்கோங்க, எல்லோ தனியாக பீட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டை பீட் பண்ணுறச்ச உங்களுக்கு நல்ல ஃபோம் மாதிரி வரும். எல்லோ தனியாக பீட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நம்ம தண்ணிக்கு பதிலாக மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம், சிக்கன்லேயும் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லோவில், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. தென் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, எல்லோ பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா லெமன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லோ நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்கோட ஒயிட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும். மினிமலாக நான் கொஞ்சம் ஒயிட் பீட் பண்ணி எடுத்திருக்கேன், அது பார்க்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் இந்த எல்லோவோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் பட்டர் எடுத்துக்கோங்க. சீஸ் 2 கியூப், உங்களுக்கு சீஸ் நிறைய வேணும்னா சீஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் 2 கியூப் எடுத்திருக்கேன். நல்லா சீஸை துருவி தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதோட நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகானோ இருந்தால் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம தனியாக எக்கு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒயிட் தனியாக எல்லோ தனியாக அடித்து வச்சதை இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ml பெரிய சிரிஞ்சில் உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா எக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டில் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்கு ஊற்றிட்டு நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுங்க. அப்போ தான் நம்ம சிரிஞ்சில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் ஸ்டஃப் பண்ணும்போது சிரிஞ்சிலேருந்து ஈஸியாக வெளியே வரும். நீங்கள் பாருங்கள், நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் இன்னொரு பாத்திரத்தில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில்லி பவுடர், சால்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு, கரம் மசாலா, தென் கியூமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் கொஞ்சம் எடுத்து பிழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கு எடுத்து இந்த மசாலாவோட, யூஸ்வலாக தண்ணி இல்லைனா ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். பட் இதில் நம்ம வந்து எக் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூட ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். அந்த சிக்கனை எடுத்துகிட்டு சிக்கனில் அங்கங்கே நல்லா இது மாதிரி கோடு போட்டுட்டு முடிஞ்சால் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அப்போ தான் அந்த ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஷஃப்டு சீஸ் சிக்கன் கிடையாது. கிரில் சிக்கனை வீட்டில் எவ்வளோ சாஃப்டாக நம்ம மேக் பண்ண போகிறோன்றதுக்கானது தான் இந்த வீடியோ. ஒன்ஸ் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சிரிஞ்சில் உள்ளே எடுத்துக்கோங்க. உள்ளே எடுத்துகிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா சிக்கனில், அந்த ஹோல்ஸ் உள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் இன்சர்ட் பண்ணுங்கள். சிக்கனில் எவ்வளோ ஹோல்ஸ் போட்டு இன்ஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் போட்டு இன்ஜெக்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து சிக்கன் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணுங்கள். இந்த கோடு போட்டதில் எல்லாத்துலேயுமே நல்லா உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சிக்கன் ஃபுல்லாக மசாலாவில் கவர் ஆகிருக்கணும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 1/2 hour to 45 minutes, மினிமம் 45 minutes நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மசாலா இருக்கிற ஜூஸ் எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கும். ஸோ இது சோக்காக இருக்கிற டைமில் மைக்ரோவேவை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் உள்ளே வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் 45 minutes முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து டை பண்ணணும். நீங்கள் ஒரு நூல் எடுத்து சிக்கனை இது மாதிரி அந்த கிரில் பண்ண போகிற கம்பியில் சொருகி வச்சுட்டு சிக்கனை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சிங்கன்னா குக் ஆகும்போது உள்ளே இருக்க சிக்கனோட ஜூஸ் வந்து சிக்கன்லேயே இறங்கியிருக்கும், வெளியில் மோஸ்ட்லி லீக் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து மைக்ரோவேவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைமரும் செட் பண்ணி வச்சுட்டேன். எதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணுறோன்னா மைக்ரோவேவ் வார்மாக இருக்கும் ஒன்று, அண்ட் உங்களோட குக்கிங் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணும். ஸோ அதனால தான் இது மாதிரி கிரில் பேக் பண்ணுற ஐட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்ரோவேவை ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நமக்கு ஒரு 20 minutes போதும், நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணணும். கிரில் பண்ணியிருக்கிற சிக்கனை தவாவில் வச்சுட்டு
க்ரில் பண்ணுறச்ச இந்த சிக்கனோட ஜூஸ் அண்டு சிக்கனோட ஆயில் எல்லாமே கீழே ஊற்றும். அதை நான் பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே நான் இதில் வீட்டில் அதோட ஃபேட் ஓன் ஃபேட்டில் தான் குக் ஆகுது. இப்போ அதுலேருந்து வந்த ஃபேட்டை திருப்பி நான் அதுலேயே போட்டு அந்த ஃபேட்டை திருப்பி சிக்கன்லேயே போட்டு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணல. ஆயிலெலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் பேன் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ பாட்டம்லையும் டாப் சிக்கனை திருப்பி போட்டோம். லைட்டாக பேன் ஃப்ரை பண்ணி சும்மா ஒரு 5 minutes போதும், இல்லைனா சிக்கன் ஓவர் குக் ஆகிடும். ஸோ நல்லா சிக்கன் குக் ஆகிறது தெரியுது. பேக் சைடில் ஒரு 2.5 minutes, ஃப்ரண்ட் சைடில் ஒரு 2.5 minutes இப்படி புரட்டி போட்டு நீங்கள் ஜஸ்ட் அதோட ஓன் ஃபேட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பேன் ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட வேண்டிய ப்ராசஸ் தான். நான் வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணேன், ஈஸியாக கட் ஆகும். சிக்கனோட குக்கிங் டைம் மேக்ஸிமம் 20 minutes. அதுக்குள்ளே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் ஜூஸியாக இருக்கும். இல்லைனா சிக்கன் ரொம்ப டைட் ஆகிடும், சாப்பிடும் போது ஈஸியாக இருக்காது, ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த கிரில் சிக்கன் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 45 minutes ஆச்சு, இன்க்ளூடிங் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதோடு சேர்த்து. குயிக்காக ஒரு கிரில் சிக்கன் ரெடி பண்ணணுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குக்கிங் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெயினாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்ட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் மெத்தடோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மேட் YTC.